இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, பெருக்கத்துக்கும் நம்ம தரிசனத்தை நம்ம பார்ப்பதுக்கும் உள்ள ஒரு நெருங்கிய தொடர்பு வந்து பார்க்க போறோம். அது என்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஆசீர்வாத பெருக்கம், அந்த பெருக்கத்தை அது வந்து எல்லாருமே வாஞ்சிக்கதான் செய்வாங்க. அது நீங்க எந்த ஃபீல்ட்ல ஒரு பண விஷயமா இருந்தாலும் சரி, அதாவது அடிஷன், அதாவது அந்த கூட்டலுக்கும் பெருக்கத்துக்கும் உள்ள வித்தியாசம். இந்த கூட்டல்னா ஒண்ணா கூடிட்டு இருக்கும். அது வந்து நம்ம உழைப்புனாலே நம்ம வந்து ஒண்ணா கூட்டிக்கலாம்னு வைங்களேன். ஆனா பெருக்கன்றது அப்படி கிடையாது. அது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரலா நடக்கிற ஒரு அப்படியே டபுளா ட்ரிபிளா அப்படியே மாத்துற ஒரு இது. அதுதான் வந்து இது. இந்த வருஷத்துல நம்ம வந்து பெருக்கத்துக்குள்ள போனோம்னா அது வந்து அதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு. அந்த சீக்ரெட்டை நம்ம ஃபாலோ பண்ணும்போதுதான் அது வந்து பெருக்கத்துக்குள்ள நம்ம வந்து போக முடியும். இந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஆபகுக் தீர்க்கதரிசிக்கு வந்து சொல்றாரு, அந்த சீக்ரெட் என்ன அப்படின்றத வந்து சொல்றாரு. அது என்ன நம்ம பார்க்கலாம். நம்ம நிறைய நேரம் இந்த வசனத்தை நம்ம வந்து படிச்சிருப்போம், நிறைய பண்ணிருப்போம். ஆபகுக் 2 அதிகாரம் 2-3. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளை தீர்க்க தரிசனமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. இது வந்து ஒரு சீக்ரெட்டாவே அந்த காலத்துல வந்து ரொம்ப வந்து அத வந்து அது ஆண்டவரே வந்து அவங்களுக்கு சில பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு வந்து அதை வந்து வெளிப்படுத்தி இந்த சீக்ரெட் மூலமா ஆண்டவர் வந்து அவங்க வாழ்க்கையில் நிறைய பெருக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா லாபானுக்கும் யாக்கோபுக்கும் இடையில வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரும். அதாவது அவர் வந்து மாத்திடுவாரு, சம்பளத்தெல்லாம் மாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு இதாகும். அப்ப என்ன பண்ணுவாருன்னா 3 நாள் கேப் வச்சு உட்கார்ந்துருவாங்க. சரின்னு கடைசியா ஒரு டைம் பிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடுகளை வந்து பிரிச்சு வந்து உட்கார்ந்துருவாங்க. அப்ப அந்த இடத்துலதான் ஆண்டவர் வந்து யாக்கோபுக்கு ஒரு சீக்ரெட் வந்து சொப்பனத்துல வந்து சொல்லுவாரு. அது என்ன அப்படின்னா அதை நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 30:37. யாக்கோபு பச்சையா இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து, தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைத்தான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியினால் அவைகள் கலப்பு நிறமுள்ளதும் புள்ளியுள்ளதும் வரியுள்ளதுமான குட்டிகளை போட்டது. அதாவது இந்த இடத்துல வந்து அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்குவாங்க. என்ன அப்படின்னா, எதெல்லாம் அந்த கலப்பு நிறமா அந்த புள்ளி டாட்டா இருக்கோ, அந்த வரி வருதோ அது எல்லாமே எனக்கு, பிளைனா உள்ளது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து இது வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு யாக்கோபுக்கோ லாபானுக்குள்ள ஒரு டீலிங். ஏன்னா இந்த புள்ளி கலப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரா வரும். பிளைனுங்கிறது வந்து ஒரு எப்பயுமே வரதான். இது வந்து லாபானும் ஓகே அப்படின்ற இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த இடத்துலதான் பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அவருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அப்ப புன்னை, மாதுமை, அர்மோன் அப்படின்ற மரங்களுடைய குப்பை வெட்டி அத வந்து கரெக்டா என்ன செய்வார்னா ஆடுகள் வரும்போது அந்த அதாவது அந்த இடத்துலதான் அது வந்து மேட் பண்ணும். அந்த தண்ணி குடிக்க வரப்ப அந்த இடத்துல வந்து போடுறாரு. அந்த இடத்துல வந்து போட சொல்றாரு. அத வந்து அதுல ஒரு வசனம் கூட இருக்கும். 41 பாத்தீங்கன்னா, பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபும் அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான். அந்த ஆடுகள் வந்து அதை பார்க்கணும். அந்த கண்களால வந்து அதை பார்க்கணும். அதை பார்க்கும்போது அது ஒரு ஒரு அந்த ஆடுகளுக்குள்ள ஒரு 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 ரியாக்ஷனை வந்து ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அப்ப நம்ம இந்த வசனம் முன்னாடி வாசிச்சோம் பாத்தீங்களா, அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு நிறைய சம்பந்தம் வரும். அந்த தீர்க்க தரிசனமா அதை வரைஞ்சு அந்த தரிசனத்தை வந்து நம்ம வந்து பார்க்கணும். நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய அந்த மைண்டுக்குள்ள, நம்ம பாடிக்குள்ள, அந்த பிரெயினுக்குள்ள ஒரு ஒரு ரியாக்ஷன் வந்து நடக்குது. அப்படி அந்த ஆடுகள் வந்து பார்க்கும் போதே என்ன நடக்குதுன்னா,
அந்த ஆடுகள் வந்து பொழியும் போது அதே மாதிரி வந்து குட்டிகள் வந்து வருது. அப்ப அந்த தரிசனம் ஆண்டவர் தர்ற நமக்கு ஒரு சின்ன தரிசனம், சொப்பனத்துல ஒரு சின்ன தரிசனம் தந்தா கூட அதை நம்ம வந்து சீரியஸா எடுத்துக்கொண்டு அதை நம்ம அந்த பெருக்கத்துக்கு நம்ம யூஸ் ஏன்னா அது வந்து ரூட்டா கூட இருக்கும். அந்த சின்ன ஜாயின் பண்ற இது ஆடுகள் கண்களுக்கு முன்பாக போடுற அதுங்க வந்து ஒரு ஜாயினிங் ப்ராசஸ். இதெல்லாமே தனித்தனியா இருக்குது. அது அந்த அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அதை செய்யணும். ஆடுகள் எவ்வளவு நேரம் உட்காந்து பார்க்க போகுதுங்க. வர்ற நேரம் அந்த கண்களுக்கு எதிரே அந்த இதை வந்து அவங்க போடுறது வந்து அதெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸ், ஒரு ரூட். நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு ரூட். அது கரெக்டா செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருது. இது வந்து இவரா யோசிச்சதில்ல, இது ஆண்டவரே வந்து அவருக்கு சொன்னதான். அததான் சொல்றோம், தரிசனத்தை சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எழுதி வைக்கணும் அப்படின்னு. இந்த இடத்துல அவர் வந்து அடுத்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா யாக்கோப் வந்து அவங்க மனைவி 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு சொல்லுவாரு. அப்ப சொல்லும் போதுதான் அந்த 10வது அதிகாரம் ஆதியாகமம் 31:10 இருக்கு. ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோட பொழியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்க கண்டேன். அன்றியும் தேவதூதன் ஒருவன் சொப்பனத்தில் யாக்கோபு என்றார். இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர் உன் கண்களை ஏறெடுத்து பார். அங்கேயும் சொல்றார் தேவதூத, உன் கண்களை ஏறெடுத்து பார். ஆடுகளோட பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதை பார்க்கணும், நம்ம வந்து அதை மெடிடேட் பண்ணணும். அந்த தரிசனத்தை வந்து அப்படியே நம்ம தொடர்ச்சியா நம்ம கண்களால பார்க்கணும். நம்ம நினைக்கலாம் நம்ம என் முன்னாடி அது வரல, இன்னும் நடக்கல, ஆவிக்குரிய கண்களால் நம்ம பார்க்கணும். போன வருஷத்துல இருந்து நம்ம அதான் வந்து இது பண்றோம். நம்ம வந்து ஆவிக்குரிய கண்களால வந்து அதை பார்க்கணும். ஓகே, ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு தரிசனம். இப்ப உங்க பிள்ளைகளே நாளைக்கு பெருசாகி ஒரு ஒரு பெரிய ஃபியூச்சர் ஆண்டவர் வச்சிருக்காருன்னு வைங்களேன், அதை வந்து நீங்களும் பார்க்கணும், உங்க பிள்ளைகளையும் அதை பார்க்க சொல்லணும். இப்படி ஒரு நாள் நீ வருவ, இப்படி ஒரு நாள் நீ வருவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அந்த பிள்ளைகளுக்கும் அதை ஊட்டிக்கிட்டே இருக்கணும். அதை ஊட்டிக்கிட்டே இருக்கும் போது மட்டும்தான் நம்ம வந்து இந்த பெருக்கத்தை வந்து பார்க்க முடியும். இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பெருக்கத்தை வந்து ஆண்டவர் கட்டளை, சிம்பிள் ஒரு சீக்ரெட் தான், வேற ஒண்ணும் அவர் பெருசா உழைக்கவும் இல்லை. யாக்கோபு வந்து அவர் உழைச்சாரு, உண்மைதான், 20 வருஷம் அவர் உழைச்சாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் அப்ப கூட அவரால் கெயின் பண்ண முடியாத ஒரு ப்ராஃபிட்டை ஆண்டவர் வந்து இப்ப இது பண்ணாரு. அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு நீங்க ஒரு தொழில் பண்ணலாம், ஆனா ஆண்டவர் வந்து ஒரு பெரிய உங்களுக்கு வளர்ச்சியை உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதை நீங்க பார்க்கணும். அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி இது பண்ணீங்கன்னா அது நிச்சயமா நடக்கவே நடக்காது. ஆண்டவர் வந்து ஒரு வாக்குத்தத்தம், எல்லாருமே 2025 நேரம் வாக்குத்தத்தம் வாங்கியிருப்போம். ஆண்டவர் வந்து நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு, இல்லைன்னா நீ கோடா கூடியா பெருகுவாயா, இந்த மாதிரி எல்லாம் வாக்குத்தத்தம் வந்துச்சு அப்படின்னா அந்த பெருக்கத்தை இமேஜின் பண்ணுங்க. எப்படி ஆண்டவர் வந்து ஆபிரகாம் அவருக்கு வந்து சொன்னாரோ அதே மாதிரி வானத்தை நீ வராதுக்கு முன்னாடியே நட்சத்திரங்கள், கடற்கரை, மணல்லாம் நீ பாரு, இமேஜின் பண்ணு. அந்த இமேஜினேஷன் தான் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஐல, அந்த ஆவிக்குரிய கண்கள்ல நம்ம பார்க்கும்போதுதான், விசுவாச கண்கள் நம்ம பார்க்கும்போதுதான் நமக்கு வந்து அதை சுதந்திரிக்க நம்மளால வந்து முடியும். ஒரு வசனம் கூட வரும், யோசேப்புடைய இதுல வந்து வரும். அதாவது இப்ப வந்து நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா உங்க நிமித்தம் அந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்படுறதை நீங்க பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு இது ஒரு சின்ன உதாரணமா தான் நான் சொல்றேன். ஆதியாகமம் 39:5, அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா யோசேப்பு வந்து அடிமையா தான் இருந்தாரு, ஆனா அவர் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இப்ப நீங்க வேலை பாக்குறது இன்னொருத்தவனுக்கு கீழே ஒரு அது எப்படி சொல்றது, அவங்களுக்கு கீழே நம்ம வேலை பார்க்கறோம். ஆனா ஏன் நிமித்தம் இந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்படுது அப்படின்றத நீங்க பாக்கணும். இது ஒரு சீக்ரெட் தான். நான் எந்த கம்பெனிக்கு போறேனோ அந்த கம்பெனி ஏன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும். அத வந்து அந்த யார் பாக்குறாருன்னா அவரே பாக்குறாரு, அந்த போத்திபாரே பாக்குறாரு. இவன் வந்ததுனால நமக்கு வந்து ஆசீர்வாதம் வந்திருக்கு அப்படின்றத விஷயத்த வந்து அவரே வந்து பார்க்கதான் செய்யறாரு. இந்த பாருங்க, கர்த்தர் 3ஆம் வசனத்துல இருக்கு, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. கர்த்தர் யோசேப்பு செய்யறத வாய்க்க பண்றான்றத எஜமான் வந்து பார்க்கணும், போத்திபார் பார்க்கணும், உங்க மேனேஜர் வந்து பார்க்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஃபேவர் வந்து கிடைக்கும். ஏன்னா நம்ம சங்கீதம் அந்த அதிகாரத்திலே நம்ம வாசிப்போம், நம்ம காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்றதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு.
2:3 1 2:3 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இததான் நம்ம அந்த ஆபகுக்லயும் படிச்சோம். அதாவது கடந்தோடுகிறவன் அதை பார்க்கும்படி தீர்க்கமாக வரை. நம்ம எப்பயுமே அந்த மைண்ட்ல நமக்கு ஆண்டவர் இப்படி ஒரு தரிசனம் கொடுத்திருக்காரு, நம்ம இதை பார்க்கணும். யாக்கோபு மாதிரி நம்ம இப்படி எல்லாம் கொப்புகள் வெட்டி போடணும். அப்ப வந்து அந்த ஆடுகள் பார்த்து அந்த ஆடுகளும் பார்த்து அந்த இதுவும் விசுவாசத்தோட இது நடக்கணும். யாக்கோபும் அதை வந்து பார்க்கணும். ஓகே, என்னுடைய ஆடுகள் வந்து இப்படி வரும். அப்ப பலம் உள்ள ஆடுகள்லாம் வந்து வர்றப்ப அந்த கொப்பை பார்த்து அது வந்து அதே மாதிரியே குட்டி போடும் அப்படின்றது யாக்கோபும் வந்து அதை பார்க்கணும். அந்த கண்களுக்கு நடுவுல நம்ம வந்து அதை வச்சிருக்கணும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படிதான் வந்து நம்ம வந்து பெருக்கத்துக்குள்ள கொண்டு போக முடியும். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், வானத்து நட்சத்திரத்தை பாரு. அந்த பாக்குறதுல ஒரு ஒரு இது இருக்கு. பிரெயின் வந்து சொல்லுமா, நம்ம வந்து அதை சயின்டிபிக்காவே ப்ரூவ் பண்றாங்க. அதனாலதான் வந்து அவங்க வந்து ஓயாம என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து நிறைய விஷயத்த வந்து நெகட்டிவா பேசக்கூடாது, பாசிட்டிவா பேசணும். அப்பதான் அந்த பிரெயின் வந்து ஒர்க் ஆகும். இந்த கோமால இருக்கவங்களை கூட வந்து அப்ப அந்த சூழ்நிலையில கூட அவங்க வந்து நம்பிக்கையை விடாம யார் வந்து இல்ல நான் வாழுவேன் 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 அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பிரெயின் ஹெல்ப் பண்ணும்னு சொல்லுவாங்க. அந்த லாஸ்ட் மினிட்ல கூட அந்த பிரெயின் வந்து ஃபங்க்ஷன் ஆக அப்படியே தாக்கு பிடிச்சிட்டே இருக்குமா. கடைசி வரைக்கும் அது தாக்கு பிடிச்சிட்டே இருக்குமா. தாக்கு பிடிச்சு ஒரு நாள் வந்து அது ரெக்கவர் ஆகுமா. அந்த ஆடு வந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதனுடைய பிரெயினுக்கு வந்து ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் போகுது. ஓகே, இப்படிதான் நம்மளுக்கும் ஒரு குட்டி போடணும் போல. அந்த புள்ளி புள்ளியா வச்சு அந்த 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 மரத்தை அப்படிதான் அவங்க வெட்டி போட்டிருக்காங்க. இந்த இப்படி கேப், அதாவது கொஞ்சம் கொப்பு தெரியுது, கொஞ்சம் கேப் தெரியுது. அப்படிதான் நம்ம குட்டி போடணும் போல. அது வந்து அந்த பிரெயினுக்கு வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறோம். இதே மாதிரிதான் என் வானத்து நட்சத்திரம் மாதிரி நம்ம இந்த சந்ததி பெருகணும் போல அப்படின்ற மாதிரி அந்த பிரெயினுக்கு வந்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறோம். இதே மாதிரி நம்ம கொடுக்க 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 இந்த கம்பெனில என்னதான் நான் வந்து இவங்களுக்கு கீழே வேலை பார்த்தாலும் ஏன் நிமித்த இந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு அந்த அட்மாஸ்பியரை ஆண்டவர் சேஞ்ச் பண்றாரு. அந்த மேனேஜர் கண்கள்ல வந்து நமக்கு தயவு கிடைக்க பண்ணி அந்த அது வந்து நடக்குது. இது வந்து உலகத்துல லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த யூனிவர்ஸ், அந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு செய்யணும். அப்படி பிரபஞ்சத்தையே ஆண்டவர் நம்ம கையில வந்து கொடுத்திருக்காரு. எல்லாத்துக்கு மேல ஆளுகை நமக்கு கொடுத்திருக்காரு. நீங்க ஆதியாகமம் அதிகாரத்திலே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். எல்லாம் ஆகாயத்து பறவை, ஊரும் பிராணி எல்லாத்து மேலும் மனுஷனுக்கு ஆளுகை கொடுத்திருக்காரு. நம்ம தான் வந்து அதை ஆளுகை செய்யணும். ஆனா நம்ம மாறா வந்து நம்ம பெருக்கத்துக்காக நம்ம கவலைப்படுறோம். அதனால இந்த வருஷம் நமக்கு வந்து பெருக்கம் தான் ஆண்டவர் வந்து நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. எங்க சபைக்குமே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அது அதிசயங்கள் நிறைந்த ஆண்டு. அதாவது நிறைய அதிசயத்தை நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு ஒண்ணு நம்ம சார்பா நம்ம செய்ய வேண்டியது வந்து பார்க்கணும். அந்த பார்வையிலே வந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு இது வந்து இருக்கணும் நம்ம பார்வை. ஏன்னா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும் போதுதான் இன்னும் கொஞ்சம் வீக்கா உள்ளவங்க, நம்ம குடும்பத்தினரே கொஞ்சம் சோர்வா உள்ளவங்களாம் நம்ம தூக்க முடியும். அந்த அதிசயங்கள்லாம் பாருங்க நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா வருஷம் ஆரம்பத்துல இருந்தே நம்ம இந்த பழக்கத்தை இந்த வருடத்துக்கு நம்ம பழகும் போது ஆண்டவர் செய்யற சின்ன சின்ன அதிசயங்கள், அற்புதங்கள், சின்ன சின்ன பெருக்கங்களை நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா இதை நம்ம பார்க்கும் போது ஆண்டவர் நமக்கு சின்ன பெருக்க கொடுத்தாலும், நமக்கு ஒரு சின்ன இனிஷியலா ஆண்டவர் வந்து ஒரு பெருக்கம் கொடுத்தாலுமே அதை நம்ம பெருக்கோனே நம்மளால நம்ப முடியும். நம்ம வந்து நம்ம நினைப்போம் பெருசா வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஆண்டவர் ஆரம்பத்துல இருந்தே அப்படி அந்த அந்த ரூட் வழியா போனோம் அப்படின்னா இந்த வருஷத்துக்குள்ள ஒரு பெரிய பெருக்கத்தை ஆண்டவர் நமக்கு வந்து ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஆண்டை வந்து ஆண்டவர் நமக்கு தராரு அப்படிங்கிறத நம்ம போய் பார்த்துட்டே இருக்கணும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு அதிசயங்கள் நிறைந்த ஆண்டு நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த வருஷம். இது வந்து காமனான ஒரு வாக்குத்தத்தம். இது எல்லாருக்கும் உண்டான, அதாவது இந்த அனாயிண்டிங்க பிலீவ் பண்ற எல்லாத்துக்கும் இந்த வாக்குத்தத்தம் பொருந்தும். அப்ப நீங்க வந்து எடுத்துக்கலாம், பைபிள்ல எங்க எங்கெல்லாம் அதிசயங்கள் இருக்கு அதையெல்லாம் நீங்க ஒரு ஒரு ஷார்ட்ல கூட நீங்க ஒட்டி வைக்கலாம். ஆண்டவர் சாப்பாட்டுல அதிசயம் பண்ணியிருக்காரு, பண விஷயத்துல அதிசயம் பண்ணியிருக்காரு, வியாதி சரீரத்துல இது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை தந்திருக்காரு, கடன்ல இருக்கவங்களுக்கு கடன். அதாவது பைபிள்ல இல்லாத அதிசயமே கிடையாது, அவ்வளவுதான். எல்லாமே இருக்கு. அப்ப அந்த அதிசயங்கள் நிறைந்த ஆண்டுனா, ஆண்டவரே நான் அதிசயமா நான் எடுத்து ஒட்டி வைக்கிறேன் ஆண்டவரே. நான் இதை டெய்லி நான் பார்ப்பேன். என் வாழ்க்கையில இந்த வருஷம் முழுசும் அதிசயங்களா நிறைச்சு எனக்கு ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது நிச்சயமா இந்த வருஷம் முழுவதும் அதை நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில ஏதோ அதிசயம் நடக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும்
ஒவ்வொரு நேரங்களும் என் வாழ்க்கையில ஏதோ ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்யறாரு அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது அந்த வாக்குத்தத்தம் அப்படியே நம்ம வாழ்க்கையில இருந்து பலிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்ப நாங்க விசுவாசிக்கிறோம். உண்மையாலுமே வந்து ஒரு பெருக்கத்துக்கு தான் நம்ம எல்லாருமே ஆர்வப்படுறோம். அதுல இந்த சின்ன விஷயங்கள்லாம் நம்ம 1, 2 தொடக்கத்துல இருந்தே நம்ம கரெக்ட் பண்ணும்போது இந்த வருடத்தினுடைய பெருக்கத்தை ஈஸியா பெற்றுக்கொள்ள நம்மளால முடியும். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் தெரியாதவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். மீது உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.